ஹாய் காய்ஸ், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எடுக்கட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஐடி கம்பெனிலேருந்து இன்னொரு ஐடி கம்பெனிக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட சேலரி வந்து உங்களுக்கு பத்தாமல் போயிருக்கும். அதில் எப்படி ஸ்விட்ச் பண்ணி நிறையா சேலரி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். இல்லை ஃப்ரெஷராக இருப்பீங்க, லைக் உங்களுக்கு வந்து ஐடியில் எப்படி ஒரு கம்பெனிலேருந்து கம்பெனி போவாங்கிற நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாலேஜுமே கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 இதாக பிரிக்க போகிறோம். லைக் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ரீ ரெக்வெஸ்ட் தேவை, அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லைக் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ரீ ரெக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து உங்களை அந்த டொமைனில் வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெஸ்டிங் டொமைனில் ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கேன். அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் அந்த டொமைனில் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆங்குலர் டெவலப்பர், ரியாக்ட் டெவலப்பர், ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல உங்களை வந்து போட்டிருக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்று வச்சுருக்கணும். ஸோ அந்த இதில் வந்து ஒரு 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். லைக் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு 2 years இல்லைனா 1.5 years வந்து ஸ்விட்ச் பண்ணுறது வந்து நல்ல ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்டில் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை வச்சு தான் நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆட்டோமேஷன் டெஸ்டராக இருக்கேன். ஸோ நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேஷன் டெஸ்டர் அப்படின்ற ஜாபுக்கு எங்கெங்கெல்லாம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை தான் நான் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ கெரியர் சைட்டில் வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ எனக்கு மைக்ரோசாஃப்ட்டில் ஜாப் வேணும்னா microsoft.comல போய் அதோட கெரியர் சைட்டில் ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு ஜாப் இருக்கா அப்படின்னு நான் சர்ச் பண்ணி அந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா லிங்க்டின்லேயே வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி ஜாப்ஸ் தனியாக தேடலாம். லைக் ஆட்டோமேஷன் டெஸ்டர் சென்னையில் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னலாம் கம்பெனி இருக்கோ எல்லா கம்பெனியும் லிஸ்ட் ஆகும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ நாலேஜ் இருக்குது, லைக் என்னென்ன டெக்னாலஜிஸில் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். நம்மளுக்கு ஜஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணுறது நல்லது. அவங்க இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்டால் கூட எனக்கு பேசிக்ஸ் மட்டும் தெரியும், நான் இப்போ தான் அதை கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சிடலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, லைக் ஒரு நேர்டுன்னு சொல்லுவாங்க, நேர்டு கீக்கி அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் உங்களை அப்படி காட்டிக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து நீங்கள் கெரியர் சைட்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜாபுக்கு, லிங்க்டின்லேயும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா Naukri அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து காசு கட்டி பெய்ட் ப்ரொஃபைலாக போட்டிங்க அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களே உங்களுக்கு கால் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டர், எனக்கு இந்தந்த டெக்னாலஜிஸில் எல்லாமே தெரியும், இத்தனை வருஷம் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த டொமைனில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களை பற்றி கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா கம்பெனியே வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ பெய்ட் ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து டாப்பில் காட்டும். ஸோ கம்பெனிஸால் உங்கள் ப்ரொஃபைலை Naukriயில் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அந்த ரீசனால் வந்து நீங்கள் Naukriயில் பெய்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் ஜாபுக்கு. அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேஷன் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ப்ரீ ரெக்வெஸ்ட் நம்ம எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1 year இல்லைனா 1.5 yearக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ஒரு டேரெக்டாக இன்டர்வியூ ரவுண்ட் வைக்காமல் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து MCQ, அதுக்கப்புறம் கோடிங். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஜாவாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாவில் ஏதாச்சும் 2-3 கோடிங் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு MCQ கேட்பாங்க. நீங்கள் என்ன டெக்னிக்கல் ஸ்கில் வச்சு போகிறீங்களோ அது ரிலேட்டடாக MCQ கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து SQL queries, அதுக்கப்புறம் பேசிக் ஐடி கான்செப்ட்ஸ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearக்குள்ளே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இல்லை 1.5 yearக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. பிகாஸ்
இப்போ தான் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ 1 இயரில் வந்து உங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா மதிக்க மாட்டாங்க. ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 இயர் 1.5 இயர்க்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து DBMS, SQL, அதுக்கப்புறம் SDLC இந்த மாதிரி பேசிக் ஐடி டாபிக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்னும் நிறையா இருக்குது. அதுலேருந்தும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடி பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கா, அதை பற்றி நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஆட்டோமேஷன் எதுக்கு பண்ணுறோம், என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது, அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேசிக் என்ன, அது ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ ப்ரிப்பரேஷன்னு வரப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டெக்னிக்கல் ஸ்கில் பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக தெரியலைன்னா கூட பேசிக் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ பேசிக் ஸ்கில் தெரிஞ்சுட்டு அவங்க அட்வான்ஸ்டாக கேட்டாங்கன்னா எனக்கு அட்வான்ஸ்டாக நான் இன்னும் பார்க்கல, எனக்கு பேசிக்காக தெரியும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த MCQ and Coding ரவுண்ட் வந்து இருக்காது. நீங்கள் அதுக்கு முன்னாடியே 1 இயரில் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக MCQ, அதுக்கப்புறம் வந்து கோடிங் கேட்பாங்க. அண்ட் முக்கியமாக வந்து ஃப்ரெஷர்ஸ் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஐடி கம்பெனிக்குள்ளே போகும்போது எல்லாரையுமே ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, வேர்பல்னு வச்சு சாவடிப்பாங்க. ஸோ அது எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கு வைக்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக போகும்போது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம அதுலேயே வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதுமான அளவுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து பார்க்கலாம். இன்டர்வியூவில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் நாலேஜாவது இருந்திருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன் வச்சு நீங்கள் என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ டேட்டா சயின்ஸ்னால் டேட்டா சயின்ஸ் வச்சு நீங்கள் என்ன ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட பழைய ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் லைக் ப்ரீவியஸ் கம்பெனியில் என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிங்களோ அது என்ன டொமைனோ, அதில் உங்களோட ரோல் என்னவாக இருந்துச்சு, என்னென்னலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்றதை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி, அதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் என்ன, அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக கண்டிப்பாக உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக போகும்போது ஒரு ப்ராஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கா, அந்த மாதிரி நிறையா வந்து செக் பண்ணுவாங்க. ஈவன் ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகும்போது கண்டிப்பாக ப்ராஜெக்டை பற்றி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா டெக்னிக்கல் HR ரவுண்டில் நீங்கள் 1 இயர்க்குள்ளே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா MCQ கோடிங் கேட்பாங்கள்ல, அதில் இருக்கிற அதே இதை வந்து இங்கேயும் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்காக ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக என்னென்னலாம் கொஸ்டின் கேட்க முடியும் அது எல்லாமே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த சினாரியோவில் நம்ம எப்படி இதை அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. லைக் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்காம ஏதாச்சும் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அந்த சினாரியோவில் எந்த கான்செப்டை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கேட்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் HR கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து எப்படின்னா சும்மா ஜென்ரலாக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அந்த மாதிரி எதுவுமே டெக்னிக்கலாக இல்லாமல் இருக்கும். ஒரு நல்ல கொஸ்டின் என்ன சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் டீம்மேட் வந்து லீவ் போட்டுட்டு போகிறாரு, ஸோ அன்றைக்கி வந்து டெலிவரி டேட் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எப்படி முடிப்பீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்க, அந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும், ஒரு சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் கையாள்வீங்கன்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக ஜென்ரல் HR கொஸ்டினும் கேட்பாங்க. இது எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் சேலரி டிஸ்கஷன் ரவுண்ட். ஸோ சேலரி டிஸ்கஷன் வந்து வைப்பாங்க. ஸோ சேலரி டிஸ்கஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக மினிமம் ஹைக் பர்சன்டேஜ் வந்து ஒரு 50 to 100 வந்து கேட்குறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்விட்சே பண்ண முடியும். ஸோ ஸ்விட்ச் பண்ணும்போது சேலரி ஹைக் வந்து 50 to 100 வந்து கேட்குறது வந்து ஒரு நியாயமான இது தான். பட் HR வந்து எதுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டேக்கிள் பண்ண தெரியணும். லைக் நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பேன், நான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருப்பேன் இந்த கம்பெனிக்கு, என்னால் நிறைய விஷயத்த மெயின்டைன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லி எப்படியாவது 50 to 100% ஹைக்கை வந்து வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிட்டேன்.
ஸோ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சில இது இருக்குது. அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.